எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கை அவரது பதற்றத்தை வெட்ட வெளிச்சமாக காட்டுவதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சித்துள்ளார். கரூர் துயரம் தொடர்பாக எழும் சந்தேகங்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஆதாரத்துடன் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இது விசாரணை ஆணையத்தின் கருத்தை பாதிக்கும் வகையில் உள்ளதாக பழனிசாமி தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு உண்மைகள் உணர்த்தப்படுவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வழக்கம் போல் உளறல் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக சாடியுள்ளார். ஒரு பெரும் துயர சம்பவம் குறித்த உண்மை நிலவரங்களை அரசின் உயர் அலுவலர்கள் நாட்டு மக்களுக்கு விளக்கிச் சொல்வதில் என்ன தவறு என்றும் அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். நள்ளிரவில் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டு ஓடி ஒளிந்த அதிமுக அரசை போன்று இல்லாமல் வெளிப்படைத்தன்மையுடன் இயங்கும் அரசு இது என்பதை பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் அரசியல் ஆதாயம் தேடுவதை தவிர்த்து பாதிக்கப்பட்டவர்களின் உணர்வுகளை மதித்து நடக்க வேண்டும் என்றும் பழனிசாமியை அமைச்சர் தங்கம் தென்னரசு கேட்டுக் கொண்டுள்ளார். தொடர் விடுமுறை காரணமாக தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுத்தனர். இதனால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கிளாம்பாக்கம் சென்ற பேருந்துகளில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. சென்னையிலிருந்து கார்கள், வேன், ஜீப் உள்ளிட்ட வாகனங்களிலும் புறப்பட்டதால் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர் விடுமுறையொட்டி நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கோவை வழியாக உதகை வரும் சுற்றுலா பயணிகள் பார்லியார் குன்னூர் வழியாக வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்வோர் கோத்தகிரி வழியாக செல்லலாம். குன்னூர் வழியாக வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் ஆவின் வளாகத்திலேயே நிறுத்தப்படும். அங்கிருந்து அரசு பேருந்துகளில் சுற்றுலா தலங்களுக்கு செல்லலாம். இதேபோல் கோத்தகிரி வழியாக வரும் வாகனங்கள் தொட்டபெட்டா சாலையோரத்திலும், கூடலூர் வழியாக வருவோரின் வாகனங்கள் HPF பகுதியிலும் நிறுத்தப்படும். குன்னூர், உதகை, கூடலூர் நகருக்குள் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இங்கே ஃப்ளார்ஸ் அப்புறம் நிறையாவே இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ்லாம் பார்க்க முடியுது. இது ஃப்ளார் சீசன்ஸ்னால கொஞ்சம் நல்லாவே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்த பார்க்கல கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கருகும் பயிரை காப்பாற்ற கோரி விவசாயிகள் வயலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேவங்குடி, கீழாளவந்தசேரி, அரிச்சபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 1000 ஏக்கருக்கு மேல் சம்பா சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஆர்வமுடன் ஈடுபட்டு உள்ளனர். ஆனால் இத்தகைய கிராமங்களை ஒட்டியுள்ள பாசன ஆறு, வாய்க்கால்களில் தண்ணீர் இல்லாத நிலையில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் காய்ந்து கருகி வருகிறது. மேலும் வயல் பரப்பு வெடித்து வரும் நிலையில் கருகும் பயிரை காப்பாற்ற கோரி விவசாயிகள் வயலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பா சாவடி பண்ணுறேன், வதப்படிச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது. இன்னும் தண்ணியே வைக்கல. பயிர் வந்த பயிர் அப்படியே கறி போய் நிற்கிது. அங்கே நாங்கள் சாகுறதா இல்லை உயிராக இருக்கிறதா? மேட்டோல் தண்ணி விட்டு சொல்லி விட்டு இப்போ தண்ணி விட மாட்டீங்க. தண்ணியை வந்து நீங்கள் அரசியல் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்தெந்த ஊரே தண்ணி விட்டுக்கிட்டீங்க. ஆனால் தேவங்குடி பக்கம் இந்த உலகத்தில் தண்ணி வரவே இல்லை. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பல்வேறு வேடமிட்டும் விலை உயர்ந்த ஆடைகள் அணிந்து வந்தும் மேளதாளங்கள் முழங்க நடனம் ஆடினர். புகழ்பெற்ற முத்தாரம்மன் கோயில் தசரா விழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் தினமும் காளியம்மன், துர்க்கை, அனுமன், குரவன் குரத்தி உட்பட பல்வேறு வேடங்கள் அணிந்து வீதி வீதியாக சென்று காணிக்கை பிரித்து இறுதி நாளில் கோயிலில் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்துவார்கள். இதன் ஒரு பகுதியாக குலசேகரன்பட்டினம் மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பல்வேறு வேடங்களில் வந்து கோயில் வளாகத்தில் மேளதாளங்கள் முழங்க நடனமாடினர். நாங்கள் எல்லா மக்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் சேர்ந்து வருஷம் அம்மனுக்கு தொண்டு செஞ்சு நாங்கள் தெருவாக நம்ம பேரை சொல்லி தருமெடுத்து 11ஆம் திருவிழா அன்னைக்கு ஒன்றில் காணிக்கை போட்டு அவங்க கடமை செஞ்சுட்டு இருக்கோம். எங்கள் பிள்ளைகள் எல்லாமே நல்லா இருக்கு. எங்கள் செட்ட வேஷம் போடுற பிள்ளைகள் எல்லாருமே நல்லா இருக்கு.
வந்தவாசி அடுத்த பொன்னூர் கிராமத்தில் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட இருளர் சமூக மக்களின் தொகுப்பு வீடுகள் சிதிலமடைந்து இடியும் நிலையில் உள்ளதால் வீடுகளை புதுப்பித்து தர அரசுக்கு கோரிக்கை எழுந்துள்ளது. பொன்னூர் கிராமத்தில் 40 ஆண்டுகளாக 200க்கும் மேற்பட்ட இருளர் சமூக மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 1,61,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 51 வீடுகள் கட்டப்பட்டன. இந்த நிலையில் 30க்கும் அதிகமான வீடுகளில் மேற்பூச்சு பெயர்ந்து விழுந்துள்ளன. பக்கவாட்டு சுவர்களில் விரிசல் ஏற்பட்டும் மழைக்காலங்களில் தண்ணீர் சிந்துவதும் தொடர்வதாக கூறும் மக்கள் எந்த நேரத்திலும் இடியும் தருவாயில் உள்ளதால் வீடுகளை புதுப்பிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். 5 வருஷம் கூட அவ்வளவு அந்த வீடுகளை கட்டி அந்த 5 வருஷத்துக்குள்ளவே மொத்தம் பேத்துக்குன்னு இடிச்சின் உயிர் சன்னத்துல இருக்குது. இல்ல இந்த மக்கள் பாதி பேர் செத்து பிறகு வந்து பார்வையிட்டு பாப்பீங்களா? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமில் மலைவாழ் மக்கள் பங்கேற்று பெற்றனர். மாவடிப்பட்டு பகுதியில் நடத்தப்பட்ட இந்த முகாமில் பொது மருத்துவம், அறுவை சிகிச்சை மருத்துவம், எலும்பு முறிவு மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு விதமான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. மேலும் இரத்த பரிசோதனை மற்றும் ECG பரிசோதனைகளையும் மலைவாழ் மக்கள் இலவசமாக மேற்கொண்டனர். இதன் மூலம் பயனடைந்ததாக மலைவாழ் மக்கள் தெரிவித்தனர். ரத்த பரிசோதனை, உடம்பு செக்கப்பு பார்த்து நல்ல ஒழுக்கமா ஊசி போட்டு எங்களுக்கு நலமுறையாக எங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா கள்ளக்குறிச்சி போகணும், சேலம் போகணும். அங்க போனா எங்களுக்கு அதிகம் காய்ச்சி செலவாகும். இவங்க இலவசமாக பாக்குறாங்க. இந்த சிறப்பு முகாமில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ அட்டையும் வழங்கப்பட்டன. தொடர் விடுமுறையொட்டி நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கோவை வழியாக உதகை வரும் சுற்றுலா பயணிகள் பார்லியார் குன்னூர் வழியாக வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்வோர் கோத்தகிரி வழியாக செல்லலாம். குன்னூர் வழியாக வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் ஆவின் வளாகத்திலேயே நிறுத்தப்படும். அங்கிருந்து அரசு பேருந்துகளில் சுற்றுலா தலங்களுக்கு செல்லலாம். இதேபோல் கோத்தகிரி வழியாக வரும் வாகனங்கள் தொட்டபெட்டா சாலையோரத்திலும், கூடலூர் வழியாக வருவோரின் வாகனங்கள் HPF பகுதியிலும் நிறுத்தப்படும். குன்னூர், உதகை, கூடலூர் நகருக்குள் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் முன்னாள் MLA J. அன்பழகனின் பெயர் சூட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் CIT நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் 164 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. எங்களுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப சுற்றி வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ இந்த பிரிட்ஜ் திறந்தது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேருக்கு ரொம்ப ஈஸி. சைதாப்பேட்டை வரவங்களுக்கு ரொம்ப ஈஸி. அங்கே வேகனுக்கோ சிக்னல் ஏறணும்னா இங்கே சைதாப்பேட்டை ஸ்ட்ரைட்டாக வந்துடுவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பிரிட்ஜ் திறந்தது. போக்குவரத்து நெரிசலான இடத்துல இந்த மாதிரி மேம்பாலங்கள் தேவையானது மக்களுக்கு. மிகச்சிறந்த பாலம். இப்போ பக்கத்திலே ஒரு 1.5 கிலோமீட்டரில் வந்து பிக்கப் வருது அப்படின்னா அதை நான் 2 கிலோமீட்டர் சுற்றிட்டு போய் தான் எடுக்கணும். அந்த மாதிரி இருந்தது. ஸோ இது போட்டதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு. சென்னையின் முதல் இரும்பு மேம்பாலம் என்ற பெருமையையும் சென்னையின் புதிய அடையாளமாகவும் உஸ்மான் சாலை CIT நகரை இணைக்கும் புதிய பாலம் மாறியுள்ளது. தொடர் விடுமுறையொட்டி சொந்த ஊர் செல்லும் மக்களால் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை மற்றும் வார விடுமுறையால் சென்னையில் வசிக்கும் மக்கள் பலரும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றனர். இதனால் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. தாம்பரத்தில் இருந்து தென் மாவட்டங்கள் நோக்கி சென்ற ரயில்களில் மக்கள் முண்டியடித்து ஏறினர். சிலர் படியில் பயணித்தபடியே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. கொல்லம் விரைவு ரயில் தாம்பரம் நடைமேடையை விட்டு புறப்பட்ட பின்னரும் பலர் ஆபத்தான முறையில் தொங்கியதால் 100 அடி தொலைவில் நிறுத்தப்பட்டது. அதன் பின்னரும் சில பயணிகள் ஓடி வந்து ரயிலில் ஏறினர். ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது. ஆசிரியர்கள் பணியில் தொடர்வதற்கும் அல்லது பதவி உயர்வு பெறுவதற்கும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கடந்த 1ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியது. ஒருவேளை தகுதி தேர்வு எழுத விருப்பமில்லை என்றால் அவர்கள் ஆசிரியர் பணியில் இருந்து விலகி விருப்ப ஓய்வு பெற்று வெளியேறலாம் என்றும் ஓய்வு பெற்று பணப்பலன்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் ஆசிரியர்
ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தை பொறுத்தவரை அது மாநில அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் பல ஆண்டுகளாக ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள் உச்சநீதிமன்றத்தின் புதிய உத்தரவால் கொடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் அரசு குறிப்பிட்டுள்ளது. எனவே முந்தைய உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் 2 சிறுத்தை குட்டிகளை மீட்ட வனத்துறை அவற்றை தாயுடன் சேர்க்க முயற்சித்து வருகின்றனர். மாதேஸ்வரன் மலைப்பகுதியை ஒட்டிய கரும்பு தோட்டத்திற்குள் உருமும் சத்தம் கேட்டு தொழிலாளர்கள் அலறியடித்து ஓடியுள்ளனர். அடுத்த சில நிமிடங்களில் தோட்டத்தில் இருந்து சிறுத்தை ஒன்று வெளியேறியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வனத்துறையினர் விரைந்தபோது கரும்பு தோட்டத்திற்குள் 2 சிறுத்தை குட்டிகள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை மீட்ட வனத்துறையினர் தாய் சிறுத்தையுடன் சேர்க்க முயற்சித்து வருகின்றனர். பொதுமக்கள் சிலர் சிறுத்தை குட்டிகளை கையில் பிடித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். டெல்லியில் நடைபெற்ற துர்கா பூஜையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று வழிபாடு நடத்தினார். நவராத்திரி விழா 9 நாட்கள் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் டெல்லி சித்தரஞ்சன் பூங்காவில் உள்ள துர்கா பூஜை பந்தலுக்கு சென்ற பிரதமர் மோடி கார்லிபாரி கோயிலில் பிரார்த்தனை செய்தார். இது தொடர்பான வீடியோவையும் தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சந்திரபிரபை வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமியை ஆயிரக்கணக்கானோர் வழிபட்டனர். ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 7ஆம் நாளான நேற்றிரவு சந்திரபிரபை வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளி வீதி உலா வந்தார். இதனிடையே வீதி உலா கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவர்கள் வடகலை நாமத்துடன் ஆழ்வார் வேடத்தில் பங்கேற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தென்கலை நடைமுறை கடைபிடிக்கும் வைணவர்கள் மட்டுமின்றி 4000 திவ்ய பிரபந்தம் பாடியபடி பங்கேற்ற சீடர்களும் அதிருப்தி அடைந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் டோல்பூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் குளம் போல தேங்கியது. இதனால் கார் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. கடைகள் மற்றும் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். அங்கு சுமார் 45 நிமிடங்கள் மட்டுமே பெய்த கனமழையால் மொத்த நகரமே வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இன்றும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேற்கு வங்கம் மற்றும் மராட்டியத்தில் துர்கா பூஜை கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் உள்ள எக்தாலியா எவர்கிரீன் கிளப் அருகே உள்ள துர்கா பூஜை பந்தல் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டன. இவை அந்த மாநிலத்தின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமைக்கப்பட்டன. அஷ்டமியை முன்னிட்டு மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் துர்கைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதேபோன்று மராட்டிய மாநிலம் மும்பையில் துர்கா பூஜையில் நடிகை பிரியங்கா சோப்ரா கலந்து கொண்டு வழிபட்டார். இதேபோன்று பல்வேறு பகுதிகளில் துர்கா பூஜை கொண்டாட்டங்கள் களை கட்டின. ஜார்க்கண்டில் 40 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட யானையை திருடி பீகாரில் 27 லட்சம் ரூபாய்க்கு விற்க முயன்றபோது மீட்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாபூரைச் சேர்ந்த நரேந்திரகுமார் சுக்லா என்பவர் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் கடந்த 12ஆம் தேதி பெண் யானை ஒன்றை 40 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியுள்ளார். இவரிடமிருந்த யானை காணாமல் போனதாக சர்தார் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. காணாமல் போன யானை பீகார் மாநிலம் பகத்பூர் என்ற இடத்தில் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு விரைந்த போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது சாப்ரா என்ற இடத்தில் அந்த யானை 27 லட்சம் ரூபாய்க்கு விற்க முயன்றபோது கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்டது. வழக்கில் யாரும் கைது செய்யப்படாத நிலையில் தலைமறைவாகியுள்ள கும்பல் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
உலகக்கோப்பை ஒருநாள் தொடரை இந்திய மகளிர் அணி வெற்றியுடன் துவங்கியுள்ளது. கவுகாத்தியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய இந்திய அணி ஒரு விக்கெட் இழப்புக்கு 43 ரன் எடுத்திருந்தபோது மழை குறுக்கிட்டது. இதனால் முதலில் 48 ஓவர்களாகவும் பின்னர் 47 ஓவர்களாகவும் குறைக்கப்பட்டது. இறுதியில் 47 ஓவர்கள் முடிவில் இந்தியா 269 ரன் எடுத்தது. இதன் பின்னர் களமிறங்கிய இலங்கை அணி வீரர்கள் இந்திய பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து திணறினர். முடிவில் அந்த அணி 45.4 ஓவர்களில் 211 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. வடக்கு அந்தமான் கடலில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று மத்திய வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்க வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் நாளை செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் நாளை மறுநாள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறையில் ஒரு சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் இன்று நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 16 ரூபாய் உயர்ந்து 1754 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப மாதந்தோறும் முதல் நாளன்று சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையில் மாற்றம் செய்யப்படுகின்றது. அந்த வகையில் சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் 16 ரூபாய் அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 6 மாதங்களுக்கு பிறகு உயர்ந்துள்ளது. இருப்பினும் வீட்டு உபயோக தேவைகளுக்கான சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படும். கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேர்வதற்கான வயது வரம்பு 40ஆகவும் பெண்கள் மற்றும் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 43ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்ட படிப்புகளில் சேர்வதற்கான வயது வரம்பு 21ஆக இருந்து வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு 5 ஆண்டுகளும், SC, ST, MBC, BC, BC முஸ்லிம் ஆகிய இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கும் பெண்களுக்கும் 3 ஆண்டுகள் வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்படுகிறது. இந்த வயது விதியில் தளர்வு வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்ற தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பில் சேர்வதற்கான அதிகபட்ச வயது வரம்பு 40ஆகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மேலும் 5 ஆண்டுகள் வயது தளர்வும் வழங்கியுள்ளது. இதேபோன்று இடஒதுக்கீட்டு பிரிவினர் மற்றும் பெண்களுக்கு மேலும் 3 ஆண்டுகள் வயது தளர்வும் அளித்து தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது. கனமழையால் மகாராஷ்டிராவில் உள்ள அணைகளில் இருந்து திறந்துவிடப்பட்டிருக்கும் நீரால் கர்நாடகாவின் வடக்கு மாவட்டங்கள் பலத்த சேதத்தை சந்தித்துள்ளன. கடந்த சில நாட்களாக மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை எதிரொலியாக அணைகளில் இருந்து நீர் திறக்கப்பட்டது. இதனால் அம்மாநிலத்தில் இருந்து கர்நாடகாவுக்குள் பாயும் ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டோடுகிறது. கலபுராகி, விஜயபுரா, பிதர், யாத்கிர் ஆகிய கர்நாடகாவின் வடக்கு மாவட்டங்கள் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. விஜயபுராவில் மேம்பாலங்களை தொட்டவாறு பாய்ந்தோடும் வெள்ளம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்களை மூழ்கடித்துள்ளது. சாலையோரமாக நிறுத்தப்பட்டிருந்த ஏராளமான வாகனங்களை வெள்ளம் இழுத்துச் சென்றது. வெள்ளத்தால் வடக்கு கர்நாடகாவில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. ஆபரண தங்கம் விலை தினம் ஒரு உச்சம் கண்டு வந்த நிலையில் ஆயுத பூஜை நாளான இன்றும் அதன் விலை புதிய வரலாற்று உச்சத்தை அடைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 86,880 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டு நுகர்வோருக்கு அதிர்ச்சி அளித்தது. இந்த நிலையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் 240 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதனால் ஒரு சவரன் விலை 87,120 ரூபாய் என்ற புதிய வரலாற்று உச்சத்தை எட்டியுள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை 10,890 ரூபாய். கடந்த திங்கட்கிழமை முதல் 3 நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 2,000 ரூபாய் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சந்தைகளில் வெள்ளியின் விலை மாற்றமின்றி 1 கிராம் 161 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது.
ஆந்திர பிரதேசத்தில் பழம்பெருமை வாய்ந்த கோயிலில் உள்ள அம்மன் சிலை ரூபாய் நோட்டுகள், தங்கம் மற்றும் வெள்ளியை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. விசாகப்பட்டினம் குரூபம் சந்தையில் உள்ள கன்னிகா பரமேஸ்வரி கோயில் 148 ஆண்டுகள் பழமையானதாகும். இந்த கோயிலில் நவராத்திரி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பால், தயிர், சந்தனம், தேன் மற்றும் பழச்சாறுகள் உள்ளிட்ட 108 பொருட்களை கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த வைபவத்தை அடுத்து அம்மன் சிலை 5 கோடி ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள், 7 கிலோ தங்க நகைகள் மற்றும் 12 கிலோ வெள்ளி ஆபரணங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் ஒன்று கூடி அம்மனை தரிசனம் செய்தார்கள். அம்மன் அலங்காரத்தில் பயன்படுத்தப்பட்ட பணம், தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் அனைத்தும் பக்தர்களால் நன்கொடையாக வழங்கப்பட்டதாக கோயில் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். திருச்செந்தூர் அருகே குலசேகரன்பட்டினம் தசரா விழாவில் கஜலட்சுமி திருக்கோலத்தில் முத்தாரம்மன் வீதி உலா வந்ததை பல்வேறு ஊர்களில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள். தசரா திருவிழாவின் 8ஆம் நாளான நேற்றிரவு சிறப்பு தீப ஆராதனையுடன் கமல வாகனத்தில் கஜலட்சுமி திருக்கோலத்தில் முத்தாரம்மன் எழுந்தருளினார். பக்தர்கள் குரவன், குரத்தி, காளி, கிருஷ்ணர் போன்ற வேடங்கள் அணிந்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நாளை நடைபெறுகிறது. இந்த விழாவில் 15 லட்சத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கும்பகோணம் மகாமக குளக்கரையில் தரை மற்றும் தள்ளுவண்டிகளில் வணிகம் செய்யும் நபர்களை வணிகம் செய்ய விடாமல் தடுக்கும் மாநகராட்சி நிர்வாகத்தினரை கண்டித்து தரைக்கடை வியாபாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களது வணிகத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும், வியாபாரம் செய்த பின் கழிவுகளை அங்கேயே விட்டுவிட்டு செல்வதால் சுகாதாரக்கேடு ஏற்படுவதாகவும் கூறி குளக்கரை பகுதிகளில் வணிகம் செய்வதற்கு தடை செய்த பகுதியாக மாநகராட்சி அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தரைக்கடை வைத்திருப்பவர்கள் மகாமக குளக்கரையில் மறியலில் ஈடுபட்டனர். அன்னாடங்காட்சி 2 நாளைக்கு ஒரு வாட்டி, 3 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்க எல்லாம் கடையெல்லாம் போடக்கூடாது, கடையெல்லாம் காலி பண்ணிடுங்க, உங்களுக்கெல்லாம் இங்கெல்லாம் அலோட்டு கிடையாது அப்படிங்கிறாங்க. வாங்கின நாங்கள் தவணையிலேருந்து ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து நாங்கள் என்ன சார் சாப்பிட்றது? ஒரு நாளைக்கு இதேமாரி வந்து டெய்லி எங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தாங்க, நாங்கள் என்ன சார் பண்ணுறது?